நம்ம பிராமணர்கள்லேயே பல பேருக்கு ஒரு புரிதல் கிடையாது. திராவிட கழகம் வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் வேறு. திராவிட கழகம் எந்த தேர்தலையும் நிற்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் பிராமணன் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லையே. இப்போ இலவச பஸ் விட்றாங்க, இது பிராமணனுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்களா? மகளிருக்கு உண்டான 1000 ரூபா கொடுக்குறாங்க, பிராமணனுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்களா? திமுக இந்து மதத்துக்கு விரோதங்கிறாங்க. அப்போ என்ன கோயிலெலாம் பூட்டிட்டாங்களா? 24,000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. வைரவியல் காணாது போச்சு ஒரு காலகட்டத்தில். திமுக ஆட்சியிலேயே காணாது போச்சு. அப்போ வேற ஒரு ஆட்சி இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நல்ல நண்பருங்கிறத இன்றைக்கி அவருடைய பேச்சு எல்லாத்தையும் மூலம் மீண்டும் நிரூபித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும், அவ்வளவுதான். எஸ்வி சேகருடைய நிலவரம் அவ்வளோதான். எஸ்வி சேகரை கட்சியை விட்டு நீக்காம திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி விட்டுட்டு போனதே பெரிய, அவரெல்லாம் ஒரு உண்மையிலே அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு அந்த அமைதியாக இருந்தார் பாருங்க. இந்த தினசரி அவரை இழிவுபடுத்தி ட்வீட் போட்டு அதை போட்டு பேட்டி கொடுத்து இதெல்லாம் எஸ்வி சேகருங்கிற நாய் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த பிறகும் அது ஒரு நாய் குலைச்சிட்டு கிடக்கு, அது ஒரு பன்றி சேத்துல கிடந்து உருண்டுட்டு கிடக்கு, மலத்தில் கிடந்து புரண்டுட்டு கிடக்கு. நம்ம எதுக்கு இங்கே அதை பற்றி யோசிக்கிறோம், நம்ம வேலையை பார்ப்போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார் பாருங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ். உண்மையிலே அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும். அவரு கண்டுக்காம இருந்தார். அதான் கட்சி பாஜகவினுடைய கட்சி அமைப்புப்படியே நீங்க உங்களுடைய உறுப்பினரை ரினியூவல் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க பண்ணணும்ல, நீனா பண்ணுனா அப்புறம் நம்ம உள்ள வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம்னு வச்சிருந்தாரு. இவரே பார்த்தாரு, என்னமோ கட்சியில கண்டிப்பா நம்மள என்னமோ இப்போ நம்ம உறுப்பினரை ரினியூவல் பண்ணுனா கட்சியில் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் அவரே ஓடி போகிறாரு. அண்ணாமலை என்ன தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணார். என்ன முயற்சி? அப்போ காயத்ரி ரகராம எப்படி அண்ணாமலை அனுப்பி விட்டார், துரத்தி விட்டார், எப்படி துரத்தி விட்டார்? முயற்சி பண்ணாராம். முயற்சியெல்லாம் ஒன்றும் மண்ணும் பண்ணலை, அது நாய் குலைச்சிட்டு கிடக்குன்னு விட்டார். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இவர் என்ன சொன்னார்னா, நான் மோடி என்ன கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டார். மோடி என்னை கூப்பிட்டாரு இவரை, அவ்வளவு அயோக்கியத்தனங்க. திமுகவுக்கு பொறுத்த மாதிரி ஆளானா. அதாவது இவருக்கு பையனும் இங்கேருந்து பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் ஏறி காந்தி நகர் போய் குஜராத்தில் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தாங்க. அவ்வளோதான். டெல்லியில் இல்லை. அப்போ அவர் பிரதமரே ஆகலை, குஜராத் முதலமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தை அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. இவர் ஒரு எக்ஸ்எம்எல்ஏன்னா முன்னாள் எம்எல்ஏ. யாருக்கு தேவையில்லை, அந்த அம்மா ஜெயலலிதா போட்ட பிச்சைனாலே இவர் எம்எல்ஏ ஆனார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தனியார் நின்று ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியலையே இவரால். ஆகலையே, நிற்க வேண்டியதானே, நின்று ஒரு கவுன்சிலர் ஆக வேண்டியதானே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பாஜகவில் நான் அவர் மோடி என்னை கூப்பிட்டு சேர்த்தாரு கட்சியில். அப்புறம் நான் கட்சியில் பாஜகவில் இருந்தேன். ஆனால் அவங்க என்னை பயன்படுத்திக்கல, எனக்கு எந்த பொறுப்பும் தரல. தென்மண்டல சென்சார் போர்டு சேர்மனாகவே இந்த நாயை உட்கார வச்சு அழகு பார்த்த கட்சி தான் பாஜக. அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க, நல்ல சுகபோகமாக அனுபவிச்சுட்டு இருந்தார். அந்த பதவி காலம் முடிஞ்சு போச்சுது. முடிஞ்ச உடனே வேற ஏதாவது பெருசாக தருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அது அவருக்கு கொடுக்கல. அந்த வருத்தத்தில் தான் தமிழக பாஜக தலைவர் ஆக்குவாங்கன்னு நினைச்சாரு. அதையும் ஆக்கலை, அண்ணாமலை ஆக்கி விட்டாங்க. அந்த பொறாமையில் அந்த வெறுப்பில் கிடந்து கத்திட்டு கிடந்து நாயா குலைச்சிட்டு கிடந்தாரு, கண்டுக்கலை. இப்போ கடைசியில் அவரே போயிட்டாரு, சந்தோஷமா பேச்சாரு. அது நேரம் எங்கே போயிட்டாரு, நேர வண்டி பிடிச்சி அண்ணா அறிவாலயத்தில் போய் இறங்கிட்டாரு. இதுதான் அவருடைய சித்தாந்தம். இவதான் அவரை இதுக்காக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளும். இதுக்கு மேலே உறுப்பினராக இல்லாமல் நான் பாஜகன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. உறுப்பினராக சேரணும், சேர்ந்தாலும் சமட்டி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. இனிமே அதான் பார்த்தாரு, நம்மளே பேருவோம், சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். அவ்வளோதான். இனிமேல் நின்று வெற்றி பெற சொல்லுங்களா. ஏன் இப்போ சார் பாப்பான்னு கிண்டல் பண்ணது இவரை தானே சார்? இவரை தானே பன்றிக்கு பூநூல் போட்டதெல்லாம் பன்றிக்கு பூநூல் போட்டதுக்கு இவர் தான் சார் கமாண்டு கொடுத்தாரு. யார்? கி வீரமணி கொடுத்தாரு சார் கமாண்டு. அவங்க சொந்தக்காரன் மாமு மச்சானுக்கெல்லாம் அவங்க பூநூல் போட்டிருக்காங்கன்னு சொன்னார். இப்போ அவங்க கூட போய் சேர்ந்துட்டாரு. அப்போ அந்த பன்றி எஸ்வி சேகர், அப்புறம் சைக்கிள் திருடர் அந்த கி வீரமணி எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டாங்க. அப்படிதானே? எல்லாம் ஒரே பன்னி கூட்டம் ஆயிட்டு. அப்படிதானே? எங்கே போனாலும் இதுக்கு விமோசனமே கிடைக்காது. எஸ்வி சேகர் மேற்பட்ட நாய்களுக்கு, அந்த பன்றிகளுக்கு எங்கே போனாலும் விமோசனமே கிடைக்காது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.